இருக்கும். அதுக்கடுத்து ரன் ஓடுறது கிடையாது, ஒன் பிச் கிடையாது. எஜ்ஜு பட்டு பின்னாடி போனா அவுட். கீப்பர் எங்கிட்ட எஜ்ஜு பட்டு பின்னாடி போனாலே அவுட் தான். இப்ப சிஎஸ்கே விசஸ் குஜராத். இவங்க குஜராத் கேப்டன் சுப்மன் கில், நான் தான் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைவாட். இப்ப பிளேலிஸ்ட் அவங்க ஸ்கிரீன்ல போட. இப்ப டாஸ் டைம். நம்ம டாஸ் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் ஸ்பின் கொடுக்குறேன். எட் அ டைம்ஸ் எட் சூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப வந்து எக்ஸ் வச்சு போறோம். டேல்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்க, டேல்ஸ் வந்துருக்கு. டேல்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் யோசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டைம் கொடுங்க. இவங்களுக்கு
கொக்கி நான் தான் மங்கி மங்கி. அது ஒரு லூசு. வெளியே அடித்தனால் நாம டேவிட் மில்லரை அவுட் என்று காமிக்கிறோம். டேவிட் மில்லர் போங்க டேவிட் மில்லர். இப்ப யாரு சாய் சுதர்சன் இறங்குறாங்க இப்ப. எத்தனாவது பால்? அதே பால். ஆறாவது ஓவர்ல அஞ்சாவது. யார் போடுறானா? மண்டே சுரீலுக்கு நடிக்கிறானே அவன்தான். அஞ்சாவது பால் போறான். அவன்தான். மங்கி மங்கி. அஞ்சாவது பால். யாருமே சொல்லல. லாஸ்ட் பால். துஷா சேஸ் பண்ணாத போட்டுட்டு இருக்கான். அது இப்படியா? லாஸ்ட் பால் ஆஃப் துஷா சேஸ் பண்ணா. அவுட் நாட் அவுட். ஃப்ரெண்ட்ஸ் பால் பிச் கணக்கு இல்லன்னு சொல்ல மாட்டேன். பால் பிச் கணக்கு இருக்கு. அதனால நாட் அவுட் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப யார் போடுறானா? நம்ம ஸ்பின்னர். லவ்லி பால். ஜடேஜா போடுறாரா? ஜடேஜா. ஸ்பின்னர். இப்ப யார் பேட்ஸ்மேன்? நம்ம பேட்ஸ்மேன் யாருன்னா நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்கிறது நம்மளோட சாய் சுதர்சன். ஸ்ட்ரைக்கர்ல நிக்கிறது பகுடு பாபா. பகுடு பாபா. கேன் யூ லிசன்? இப்ப ஜடேஜாவோட ஃபர்ஸ்ட் பால் ஸ்பின்னர். வெளியே போய் அவுட் ஆயிட்டாங்க. பின்ன போய் கொக்கி கொக்கி மங்கி மங்கி. ஆனா பேசுறல நீங்க கோபம் நடங்க ஃப்ரெண்ட்ஸ். Monkey, monkey. Monkey, monkey. Monkey, monkey. பால் வந்துருச்சு. இப்ப யார் ஆடுனா? நம்ம ரஷீத் கான் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட யார் யாரெல்லாம் அவுட் நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். சுப்மன் கில், ரித்திமின் சாகா, கேன் வில்லிசன், சாய் சுதர்சன் அங்க நின்னுட்டு இருக்கான் பாரு ஃப்ரெண்ட்ஸ். அவன் தான் நான் ஸ்ட்ரைக்கர்ல நின்னுட்டு இருக்கான். அதுக்கு அடுத்து யாரா? மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலே மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். யாரா? டேவிட் மில்லர் ஃப்ரெண்ட்ஸ். 5 விக்கெட் போயிடுச்சு. இப்போ 6வது விக்கெட் அங்க உட்காந்துருக்கான். 7வது விக்கெட் இங்க உட்காந்துருக்கான். இந்த ரெண்டையும் தூக்குவாரா ஜடேஜா? மொத பால்ல ஜடேஜா விக்கெட் எடுத்திருக்காரு. விக்கெட். பரேட். விக்கெட் ஆடுறதுனா பரேட் பண்ண வந்தானே. செகண்ட் பால். ஏழாவது ஓவர். ஸ்பின்னர் பொறுமையா ஆடு. டபுள். பேட்ஸ்மேன் டிஸ்கஸ் பண்ணணும். இதோட உங்கள் நான்
போதும் நடிச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரேக் முடிஞ்சிச்சு. இப்போ மேட்ச் விளையாடலாம் வாங்க. இப்போ 8ஆம் ஓவர் யார் போடுறது? மத்திஷா பத்திரானா. The Yorker King. Okay, Matish Patirana bowler. First ball. Last ball, friends.
இடுப்பு குடிச்சுக்கிச்சு friends. பார்த்து பாரு friends. செம்மையா tackle பண்ணாங்க. ஆனா fielder கையிலே போச்சு. நேரா ஆட கத்துக்கோங்க. லாஸ்ட் பால். நேரா ஓம் ஏறுது. அடுத்த ஓவர் என்ன பண்ண போறாரு? மொத்தம் பீஸ் ரகுமான். இப்ப நம்மளோட இவர் இருக்காருல, அவரு துஷா தேஷ்பாண்டாவும் தீபக் சாகரோட ஸ்பெல்லும் முடிஞ்சிச்சு. இன்னும் 3 பேர் தான் இருக்காங்க. அவங்க 3 பேர் யாருன்னா முஸ்தபிர் ரஹ்மான், பத்திரானா, ஜடேஜா. ஜடேஜாக்கு இன்னும் 3 ஓவர் இருக்கு. பத்திரானாக்கு இன்னும் 3 ஓவர் இருக்கு. நம்ம முஸ்தபிர் ரஹ்மான் இந்த ஓவர் போட்டு முடிச்சாலும் இன்னும் 3 ஓவர் இருக்கு. மொத்தம் 9 ஓவர். 10 ஓவர் தான் முடிச்சது. இன்னும் 9 ஓவர் கரெக்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். போட போறாரு முஸ்தபிர் ரஹ்மான். ஓகே, இப்படி தான் போடுவார் முஸ்தபிர் ரஹ்மான். வைட் பா வைட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாலே மொக்கையா இருந்துச்சு, ஓடி விட்டாரு. 70 64 சொன்னா 70 பால் 71 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பால் ஜஸ்ட் மிஸ் டச் ஃப்ரெண்ட்ஸ். கையிலே வாங்க. செகண்ட் பால் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் பால் ஃப்ரெண்ட்ஸ். டைமிங் கரெக்டா நிக்குது. இதுல 3 பால் டாப் பால். அடுத்த 3 பால் ஃப்ரெண்ட்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் 71 இருக்கு. 10 ஓவர் இருக்கு. மொத்தம் எவ்வளவு இருக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? 7 விக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். யார் யார் இருக்காங்க? அந்த பக்கம் காசுக்கு சின்ன விட்டு அவன் நின்றுட்டு இருக்கான். அவன் பக்கமா ஸ்டம்ப் 8 9. அதுக்கு அடுத்து 10 11 100 பின்னாடி அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல கட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி இந்த வீடியோவை கண்டினியூ பண்றோம். கொஞ்சம் ஸ்மால் ப்ராப்ளம். எத்தனை பால்? இப்போ வந்து 4th பால் போறாங்க. ரொம்ப
58 ரன் ஃப்ரெண்ட்ஸ், 3 விக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து முகமது ஷமியோட தேர்ட் பால் 7 ஓவர் முடிஞ்சிச்சு. இதோட முகமது ஷமியோட ஸ்பெல் முடியும். 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்ப யாரு 150 ஸ்பெல்ல முடிக்க பாக்குறாங்க. டாரன் மிச்சல் பவுண்டரியோட ஆரம்பிச்சிருக்காரு. 66 சிக்ஸர் 72 ஃப்ரெண்ட்ஸ். பவுலர் ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. தேர்ட் பால் சாமா பால் கீழ போடு. 68 ரன். அஞ்சாவது பால் 150. சாமா பால் சூப்பரா பவுல் போடுறாரு. பவுன்சர் இதோட 9 ஓவர் முடிஞ்சிச்சு. இப்ப ஷமி 4 ஓவர் போட்டாரு. இவரு 154 ஓவர் போட்டாரு. ரஷீத் கான் 1 ஓவர் போட்டாரு. இப்ப அமதுல்லா ஓவர் சைட் போடுறாரு. 10வது ஓவர் முடிக்க. இன்ஜுரி எங்க அடிபட்டு வெயிட் ஓகே சரியா சத்திய மாட்டேன். சரியா சிவம் தூபிக்கு அடிபட்டுருச்சு. திருப்பி மீண்டு வராங்க. நான் கேட்போம். இந்த கொஞ்ச நேரம் மீண்டு வரீங்களா? அது ஒன்று 6 தூபே. மீண்டு வரீங்களா? மீண்டு வரேன் சொல்லிருக்காங்க. செகண்ட் பால் 6 தூபே. பவுலர் மண்டைக்கு சைடுல அடிச்சிருக்காரு. மண்டை நேரா போயிருக்கு. பயந்துட்டாரு. இப்ப கம்பேக் கொடுத்து வர பவுலரே நம்மளோட அமுதுல்லா ஓவர் சைட் 74 ரொம்ப நேரமா அங்கே ஸ்டே ஆகுறாரு. ஒண்ணுமில்ல. மொத்தம் 74 ரன். 3 விக்கெட் போயிடுச்சு. விக்கெட்டே எடுக்காம இருக்காங்க. லாஸ்ட் பால் போடுறாரு. இதோட 10 ஓவர் முடியுது. லாஸ்ட் பால் ஆஃப் தி 10 ஓவர்ஸ். வைட் போடுங்க. வைட் வைட். நீ நவுந்துட்ட. சவுத்துல படுச்சு. 73 ரன்ஸ் லாப் பால். ஆமா வரமா. சீக்கிரம் போடு. இதோட 6 இதோட பிரேக் முடிக்கலாம். மொத்தம் 80 ரன்னோட 10 ஓவர் முடிச்சு கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 60 பால் 86 ரன் அடிச்சா சிஎஸ்கே வின். சிஎஸ்கேயோட பேட்டிங் இன்னும் பவர்ஃபுல்லா தான் இருக்கு. நான் ஸ்ட்ரைக்கர்ல டாரன் மிச்சல் இருக்காரு. ஸ்ட்ரைக்கர்ல சிவம் தூபே. அதுக்கடுத்து இன்னும் எம்எஸ் தோனி, ஜடேஜா, மொயின் அலின்னு 3 பேர். தீபக் சாகர் கூட ஆடுவாரு. 4 பேட்ஸ்மேன் இருக்காருன்னே வச்சுக்கோங்க. எப்படி ஜிடி ஜெயிக்கும்னே தெரியல. இப்ப 14 ஓவர் யார் போட வரனா? சாய் கிஷோர் போட வர. 11th ஓவர் வைடே ஆரம்பிச்சிருக்க. ஃபர்ஸ்ட் பால் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலே மேட்ச் ஜெயிச்சாங்க. இது சிஎஸ்கே. இது வைடு. கரெக்ட் பால் 81 ரன்ஸ். பவுண்டரி 85 ரன்ஸ். ஃபோர்த் பால் ஃபிஃப்த் பால் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் தராங்க. 86 ரன்ஸ். இந்த ஓவர்ல மட்டுமே 6 ரன் வந்துச்சு. ஃபிஃப்த் திருப்பி ரீபால். ஃபிஃப்த் பால்
ஸ்டைல். லாஸ்ட் பால். குட் டிஃபென்ஸ். இப்போ யார் பவுலிங் போட வரானா? நம்மளோட ராகுல் டெபிட்டியா. இப்போ இல்ல இப்போ நாம 4 முடிச்சிட்டோம். 9 ஓவரா? 1 ஓவர் சாய் கிஷோர் 10. 1 ஓவர் நம்மளோட ரஷீத் கான். 1 ஓவர் அமருல்லா ஒமர் சாய். அப்பனா இப்போ நம்மளுக்கு எத்தனை ஓவர் முடிஞ்சிருக்கு? 10, 11, 12 ஓவர் முடிஞ்சிச்சு. எல்லாரும் ஒன்று போட்டோம்னா எல்லாருக்கும் 3 இருக்கு. எஸ், ஐ அம் கரெக்ட். அப்பனா இன்னும் 11 ஓவர் முடிஞ்சிச்சு. இன்னும் 9 ஓவர்ஸ் இருக்கு. இப்போ யார் போட வராங்கன்னா நம்மளோட ரஷீத் கான். ரஷீத் கான் போடுங்க. வாவ், ஃபீல்டிங் குட் ஃபீல்டிங் சொன்னா மிஸ் ஃபீல்டிங் பண்றாங்க. மொத்தம் 90 ரன்ஸ். ஃபீல்டிங் வாட் a good yorker. ஃபீல்டிங் வர ஃபீல்டிங் பண்றாங்க. பால நம்மளுக்கே தட்டு விடுறாங்க ஃபீல்டிங் அவங்க ஊர்ல. ஓப்போ எங்க அடிக்க கூடாது அங்கே அடிச்சிட்டாங்க. இனிமேல் டேரக்ட் மிச்சலால ஆட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ரிட்டையர் அவுட் ஆயிடுவான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல டேரல் மிச்சல். இப்போ ஃபோர்த் பாலா தேர்ட் பாலா? தேர்ட் பால். மொத்தம் சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல முடியல. 90 ரன்ஸ், 4 விக்கெட். போடு. தேர்ட் பால். ஃபிஃப்த் பால். Last ball 90 runs. What a not out friends. இப்போ 12 ஓவர் முடிஞ்சிச்சு. இப்போ அமருல்லா எப்பவே 12 ஓவர் முடிஞ்சிச்சு. 13 பண்ணாலோ. இப்போ 12 ஓவர் முடிஞ்சிச்சு. அது தப்பு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 13வது ஓவர் போட வர அமருல்லா ஒமர் சாய் 90 ரன்ஸ் சிஎஸ்கே 4 விக்கெட். அடுத்துங்க சிஎஸ்கே மேல பிரஷர் போடுறாங்க குஜராத் டைட்டன்ஸ். பால் ஃப்ரெண்ட்ஸ் 2 பால் நல்லா பட்டா புனா பால் ஓவர் போறாங்க குஜராத். 91 ரன்ஸ். வி பால் டல்பா சாமா கண்டக் அன 4 அடிச்சிட்டாரு அவரு. ஆமா 6 அடிச்சாரு. நான் சொல்றேன் 97 ரன்ஸ். ஃபோர்த் பால். Sama ball. 90. Oh. Last ball. 3 ball continuous ஆகர். 4 ball continuous ஆகர். அதுல ஒரு ball 6, ஒரு ball 4, 2 ball டபா. மொத்தம் 101, 4 விக்கெட். 13 ஓவர் முடிஞ்சிச்சு. 14வது ஓவர் போட வரது சாய் கிஷோர். Oh, what a ball. குஜராத் டைட்டன்ஸ் அவங்களோட தரத்தை காமிக்கிறாங்க. போன சிஎஸ்கே போல ஃபைனல். போன சிஎஸ்கே ஃபைனல் போல. ஆனா போன கப் அடிச்ச குஜராத் டைட்டன்ஸ் இந்த வருஷம் யார் கப் அடிக்க போறா பாப்போம். வைடு 102. இன்னும் 64 ரன் அடிக்கணும். அது எவ்வளவு பால் நாங்க சொல்றோம் பாருங்க, டிஸ்கஸ் பண்றோம்.
What a ball! மொத்தம் 62 ரன் அடிச்சா வின். அதுவும் 38 பால்ல 62 ரன். சிஎஸ்கே ஜெயிக்குமா? இப்போ மொயின் அலி சிவம் துபின்னா இன்னும் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து நம்மளோட ஜடேஜா. இதா தோனியோட ஹெலிகாப்டர். சாமா பால். லாஸ்ட் டூ. ஃபிஃப்த் பால். ரைட். இந்த மாதிரி வைடா போட்டு என்னத்தை சாதிக்க 103 ரன். பவுண்டரி 107 ரன். இனிமே சிவம் துபி ஆட போறாரு. 6 அடிச்சிருக்காரு. 113. வராரு கொஞ்சம் கொஞ்சமா. மொத்தம் 14 ஓவர் முடிஞ்சிச்சு. இன்னும் 6 ஓவர் தான் இருக்கு. இந்த 6 ஓவர் இன்னும் 2 ஓவர். இப்ப ரஷீத் கான் இன்னைக்கு சிஎஸ்கேக்கு லக்கு நிறைய இருக்கு. மொத்தம் ஐயோ சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு நான் 119 ரன். லாஸ்ட் செகண்ட் பால். பவுண்டரி நெட்ல 123 ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் பால். மிட்ஃபீல்டிங்ல 10 ரன் வந்துருச்சு. 6 ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 29. இந்த ஓவர்லயே மொத்தம் 10. இந்த ஓவர்ல மட்டுமே 16 ரன். நாலாவது பால். இல்ல 4 இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு தடுத்து விழுந்துட்டாங்க. லாஸ்ட் பால் ஃப்ரெண்ட்ஸ். பவுண்டரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓவர் மட்டுமே 20 ரன் வந்திருக்கு. அதனால 137க்கு சிஎஸ்கே இருக்கு. மொத்தம் 4 விக்கெட். அந்த 4 விக்கெட்ல அதுக்கு அடுத்து இன்னும் எவ்வளவு ரன்ஸ் அடிக்கணும்? 30 பால்ல 133. டிஸ்கஸ் பண்ணிடுறோம். 30 பால்ல 33 ரன். ஜெயிப்பாங்களா ஜிடி ஃபைனல்ல? இந்த மாதிரி வைல்ட் கார்டு எப்பறா ஜெயிக்க முடியும்? 32 ரன். பால் அதுக்குள்ள விழுந்துச்சு. விக்கெட். முப்பது பால்ல 32 ரன் அடிக்கணும். 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. இப்போ வாங்க பாப்போம் கண்டினியூஷன். ஒரு பால் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதனால தான் ரவீந்திர ஜடேஜா வராரு. வெயிட் பண்ணுங்க. இப்போ நாங்க ஒண்ணே டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வந்து எத்தனை பண்ணா இன்னும் 30 பால் 32 ரன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்களா? 29 பால் 32 ரன் அடிக்கணும். செகண்ட் பால். தேர்ட் பால். கோல் ஃப்ராலே அண்ட் ஸ்டாப்பிங்ஸ். ஃபோர்த் பால். இப்ப யார் போடுறாங்கன்னா மொத்தம் 16 ஓவர் முடிஞ்சிச்சு. இன்னும் 4 ஓவர் இருக்கு. அந்த 4 ஓவர் யார் போட போறாங்கன்னா இப்போ வந்து நம்மளோட முகமது ஜாயும் ஷாய் கிஷோரும் 2 ஓவர் போட போறாங்க. இப்போ ஷாய் கிஷோர் பால் மூணுக்கு பாப்போம். இன்னும் 24 பால்ல
31 ரன்னு. ஜடேஜா சைக்கிள் யாருன்னா நம்மளோட உமர் ஜான். 6 ஜடேஜா அடிச்சிருக்காரு. இன்னும் 25 ரன்னு. 15 பண்ணு. ஜடேஜாவும் தோனி தான். தோனி ஸ்ட்ரைக்கரா இருக்காரு. ஃபுட்பால் மிட்ஃபீல்டிங் பண்ணாங்க. 4 கேட்ச் விட்டாங்க. செகண்ட் பால் கரெக்ட்டா போடுறீங்க. பவுண்டரி தலையில பயங்கர பிரஷர் ஆகி ஜீட்டிக்கு 8 ரன். ஃபோர்த் பால் 14 ரன்.
எப்ப நீ இந்த இரு இப்போ நம்ம சூப்பர் ஓவர்ல யார் ஜெயிச்சாங்கன்னு பாக்குறீங்களா? நம்ம சிஎஸ்கே தான் ஃபைனல் ஜெயிச்சிருக்கு. இப்போ அவங்களுக்கு தான் அவார்ட் கொடுக்க போறோம். அவார்ட் செலக்ஷன் பாத்துக்கோங்க. பாருங்க கொடுக்குறோம். அவனோட கப்பே எனக்கு வேணாம் சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன கேட்க போறோம்னா நம்ம சிஎஸ்கே வின் ஆயிருக்காங்க, அதுக்கு நம்ம கேட்கலாம் பார்ப்போம். நீங்க என்ன சொல்றீங்க? நான் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் என்னோட கேப்டன் எம்எஸ் தோனி தான். பழைய கேப்டன் எம்எஸ் தோனி தான் இந்த முக்கிய காரணம் இருக்கு. அடுத்த வருஷம் எம்எஸ் தோனி ஆடுவாரான்னு தெரியல, அதுக்காகவே அந்த கப்பை நான் எம்எஸ் தோனி கிட்ட கொடுத்தேன். அதுக்காகவே நான் இந்த எம்எஸ் தோனி இந்த வெற்றி எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை, என்னோட எதிர் டீமுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதான் நான் விருப்பப்படுறேன். இப்போ எதிர் டீமை என் கூட கூப்பிட்டு வந்து பேசுங்க, நான் போறேன். எதிர் டீமை பேசுங்க. பாய். அவ்வளோதான், சிஎஸ்கே எபிசோட முடிஞ்சிருச்சு. இந்த ஃபைனல்ல தோத்தவங்க ஜிடி பரவாயில்ல. சுக்மன் கில் நல்லா தான் கேப்டன்சி பண்ணாங்க. இப்ப நம்ம சுக்மன் கில்ட்ட கேட்போம். 166 ரன் அடிச்சாலும் சிஎஸ்கே அந்த இது ஜெயிச்சிடுச்சு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பேட்டர்ஸ்லாம் எவ்வளோ எதிர்பார்த்தாங்க எல்லாம் ஜெயிப்பாங்கன்னா, ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ சார், ஜிடி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதோட நாங்க இந்த வீடியோ முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமே நிறைய வீடியோ பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ சும்மா தான் போட்டோம். இந்த மாதிரி யாரும் சண்டை போட்டுக்காதீங்க. சிஎஸ்கே vs ஜிடி நாங்கள் சும்மா தான் போட்டோம். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல், கமெண்ட், ஷேர் த வீடியோ. அண்ட் நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் வாட்ச் ஃபார் மோர் வீடியோஸ்.